கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 15 ஆகிய வசனங்களிலே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஒரு குடும்பம் மனுஷனை நம்பல, தேவனை சார்ந்து கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, தேவனுக்காக வாழ அர்ப்பணிக்கும் போது, இப்ப புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஏகப்பட்ட காரியம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், அவர் சொன்ன பாதையில நம்ம நடக்கிறோம், விழித்திருந்து ஜெபிக்கிறோம், அதிகாலையில ஜெபிக்கிறோம், இரவும் ஜெபிக்கிறோம். தேவனோட சத்தத்துக்கு எந்தெந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்கிறீங்க, அன்னன்னைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து பாதைகளை சரி செய்து கொள்ளும் போது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வருது அப்படின்னா, எந்தெந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எக்ஸாம்பிளுக்கு என்னை சொல்றேன், அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா புதுசா இணைந்திருப்பாங்க. வியாபாரத்திலிருந்து ஊழியத்துக்குள்ள வரேன், எனக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படியணும் ஆவியானவர் கற்றுத்தர ஆரம்பிச்சார். ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கு, அப்ப என் வாழ்க்கை இப்படி இல்லையே அப்படி சொல்லி நிதானமா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். இதை ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலுமே தேவ நாமம் மகிமைப்படணும். 2016 முழு நேரம் ஒழித்து வந்தேன். வந்ததுக்கப்புறம் சர்ச்சில் கோயில் விட்டு வேலை பார்த்தேன் 2.5 வருஷம். 2016 பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 5 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். கொரோனா நேரத்தில் முழு நேரம் ஓடித்து வந்தேன். ஆன்லைன் மூலிமா தேவனர்லி அப்போ மினிஸ்டரில் 5 வருஷம் அனுப்பிட்டு இருக்கோம். இந்த 10 வருஷம், இந்த 2016 இந்த 2026 9 வருஷம் முடிஞ்சிட்டு 10 வருஷம். இந்த 9 வருஷம் முடிஞ்சு 10 வருஷத்துக்குள்ள கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் கூட ஆவியான எப்படி எப்படி பேசினாரோ அந்த வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறேனோ அதை வச்சு தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த புதிய வருஷத்துல தீர்மானம் எடுத்துக்கோங்க. கையில முதல்ல பைபிளை தூக்குங்க. நான் சர்ச்சில் வேலை பார்த்தேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 2 சர்வீஸ், 365 நாளும் 2 சர்வீஸ். இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, சர்ச்சில் வேலை பார்த்தேன். 365 நாளும் 2 சர்வீஸ். அந்த 2 சர்வீஸுமே நான் உள்ள இருப்பேன். ஏன்னா சர்ச்சில் கோயில் விட்டு வேலை பார்த்தேன். அப்போ 365 நாளும் சர்ச்சுக்குள்ளேயே இருந்தேன். சர்ச்சில் இருக்கும்போது பகல் நேரத்தில் உட்காந்து கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், தேவனை தேடிட்டு இருப்பேன். நைட் நேரம் ஆயிட்டுனா போதும், வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன்.
தேரிகாடு அப்படிம்பாங்க. காலையிலும் ஜெபம் பண்ணுவேன், ராத்திரியும் ஜெபம் பண்ணுவேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். 2016 தேவனுடைய சமூகத்தில் ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஊழியம் பண்ணணும், மிஷினரியா போகணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தரிசனமா காமிச்சாரு. சர்ச்சுக்கு வந்தேன், அபிஷேகம் பண்ணாரு, சாவி கொடுத்தாரு. அடுத்தாப்புல முழு நேரம் வர்றதுக்கு போதிக்கிற அபிஷேகம் பண்ணாரு. இது எல்லாமே எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய பாதவிலே காத்திருக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, உண்மையா வாழ அர்ப்பணிக்கும் போது. இதுதான் ரகசியம். இன்னைக்கு ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா முதல்ல உண்மை வேணும், பரிசுத்தம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும், அவருக்காக வாழ அர்ப்பணிக்கணும். 4 பாயிண்ட் சொன்னேன். அவருக்காக வாழ அர்ப்பணிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கா? பரிசுத்தமா வாழ அர்ப்பணிச்சாச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். உண்மையா வாழ அர்ப்பணிச்சாச்சுன்னா ஆசீர்வாதம். கீழ்ப்படிய ஆரம்பிச்சாச்சுன்னா ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பக்கம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து நிச்சயமா ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். உன்னை பெருக பண்ணுவேன். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நாங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்காக வாழ்றீங்களா? உண்மையா வாழ்றீங்களா? பரிசுத்தமா வாழ்றீங்களா? கீழ்ப்படுறீங்களா? இந்த வருஷம் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் உங்க வீட்டில் ஒருவேளை டைரியில நீங்க எழுதி வைக்கணும்னா எழுதி வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு வரக்கூடாது அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு வரக்கூடாதுன்னா உண்மையா இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு வரக்கூடாதுன்னா பரிசுத்தமா இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு வரக்கூடாது அப்படின்னா கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு தெரியுமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. யாரெல்லாம் கர்த்தருக்காக உண்மையா வாழ அர்ப்பணிக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றான். அப்ப நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அந்த வாக்குத்தத்தம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பொறுமை. நம்ம பொறுமையா இருந்தா போதும், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் பொறுமையாய் காத்திருந்து. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய பாதபடியில காத்திருக்கணும். உங்க வீட்டுல நீங்க இருக்கிற நாட்டுல காலையிலையும் ராத்திரியும் தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்ணாரு. ஒருவேளை வீட்டுல தாய்மார் இருக்கிறீங்களா, மத்தியானமும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் செல்போனை ஒதுக்கி வச்சுட்டு இந்த வருஷம் பைபிள் வாசித்து முடிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணுங்க. நேரத்தை பிசாசு திருடுது. நம்ம கையில இருக்க செல்போன் நேரத்தை திருடுது. அதனால கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் நிச்சயமான ஆசீர்வாதம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப தேவை. ஏன்னா மனுஷனை திரும்பி பார்க்கும்போது சண்டை போட்டுருதாங்க. மனுஷன் மாயைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையா காத்திருக்கணுமா?
வாக்குத்தத்தம் பண்ணனே பெற்றான். அந்த வாக்குத்தத்தம் என்ன? நிச்சயமான ஆசீர்வாதம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் பொறுமை, காத்திருக்கணும். அந்த 2 பாயிண்ட் தான். கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் காத்திருக்கணும். அப்போ கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிலவங்க பொறுமையா இருப்பாங்க. தேவன் தரட்டும் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருப்பாங்க. ஆனா காத்திருக்க மாட்டாங்க. காத்திருக்கிறவர்கள் தான் கழுகுகளை போல செட்டிலிட்டு எழும்ப முடியும். அப்ப காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வருஷம் ஆசீர்வாதம் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு புதுசா கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி கேட்டுக்கோங்க. நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அதான் கிறிஸ்துவுக்குள் உள்ள வாழ்க்கை. தேவ சித்தம் என்ன? பரிசுத்தமா வாழ்றது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்? உண்மை வேணும். கீழ்ப்படிறவங்க மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். கீழ்ப்படியாதவங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்போ கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம். கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு தேவனுடைய கோபாக்கனை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். என் குடும்பம் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். ஆபிரகாமின் தேவன் சொல்லி நம்ம சொல்லிடுவோம். ஆனா ஆபிரகாமை போல நம்மளும் தேவனுக்கு பிரியமானபடி நடந்தால் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்புன்னு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. ஆபிரகாமின் தேவன் என்று எழுதப்பட்டிருப்பா, ஈசாக்கின் தேவன் என்று எழுதப்பட்டிருப்பா, யாக்கோபின் தேவன் என்று எழுதப்பட்டிருப்பா. உங்க நாமத்தை நாங்க அறிந்து கொண்டு நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்றீங்கப்பா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த நிச்சயமான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டிலே எங்களுக்கு பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க, கீழ்ப்படிய கிருபை தாங்க, உண்மையா வாழ கிருபை தாங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே முத்திரை போட்டு வேலி அடைத்து இரத்த கொட்டைகளை வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. எங்களோட சிந்தனை கிறிஸ்துவோடு இணைவிடட்டும். எங்க உடம்புல ரத்தம் இயேசு கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதனுடைய குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்கள் இதயத்துக்குள்ள இருக்கணும். இரவு மூலமா வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க, பிரகாசமான மனக்கண்கள் திறங்க. கொழுந்துடைய அக்னி எங்களுடைய இதயத்துக்குள்ள பற்றி பிடிட்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு காரியத்தை சிக்கிக்கொள்ளக்கூடாது. 24 மணி நேரமும் கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா மாறட்டும். இந்த வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்த கொட்டைகளை வேலடைபட்டும். இந்த வருஷத்தினுடைய தேவைகள் எல்லாமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பிறந்தநாள் திருமணநாள் எந்தெந்த குடும்பத்திலே அப்பா கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல அப்பா அவங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்ப்பத்திரியா ஜெபிக்கிறாங்க, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லிங்கப்பா. அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய தேவைகள் உண்டு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிங்கப்பா. காலை வேளையில் வெளியில் புறப்படுறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைங்க. பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்ப்பா. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடட்டும். இந்த நாளிலும் தடை செய்கிற எல்லா அந்தகார கிரியில் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டதை விட்டும். சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி அனுப்புங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா தீய ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டு எரிக்கப்படட்டும். இந்த நாளிலும்
உங்க பிள்ளைகளை அப்பா உடைய மகிமையினால மூடுங்க, உடைய பிரசனத்தினால மூடுங்க, உடைய கிருபையால் நிரப்புங்க, கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து யாரெல்லாம் கிறிஸ்துவாக வாழ அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை, அப்பா அவங்களுடைய வம்சத்தை ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. எந்தெந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய வம்சம் அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பங்கள், தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலம் இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடட்டும்ப்பா. இந்த வருஷத்தினுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். கடைசி காலத்தில் கர்த்தருக்காக எழும்பி அப்பா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. கிராம ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மிஷினரி ஊழியம், இன்னுமாக வேறு வேறு பட்டணத்திலே அப்பா நிறைய ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. இந்த வருஷம் தேவ திட்டம் நிறைவேறட்டும். கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட காலத்திலே அப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்துருக்காங்கப்பா. குடும்பத்துக்குள்ளே அன்பினாலே கட்டப்படணும். கடைசி காலத்திலே இந்த பொல்லாத உலகத்திலே அப்பா பிள்ளைகள் புறப்பட்டு போகிறாங்க. எல்லா காரியத்திலுமே முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலம் இணைந்திருக்கிற குடும்பங்கள் வேதத்தை வாசித்து கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஜெபத்திலே உம்முடைய பாதபடியிலே காத்திருக்கணும். ஆபிரகாம் அப்பா தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்தார். அதே போல நாங்களும் கீழ்ப்படிந்து பொறுமையாய் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வருஷத்தை அப்பா நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் பிள்ளைகள் நிரப்பி ஆசிரியப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, இணைந்துக்கிற குடும்பங்கள் எல்லா தேசத்திலும் இருக்கிறாங்கப்பா. அந்த சந்ததிகள் பழுகி பெருகணும். உன்னை பெருக பண்ணுவேன், அந்த கிருபை வேணும்ப்பா. பெருகவே பெருக பண்ணுவேன், இந்த கிருபை வேணும்ப்பா. இந்த கிருபை வேணும்ப்பா, இந்த கிருபை வேணும்ப்பா. இந்த வருஷத்தை ஆசீர்வதித்தாங்கப்பா. எல்லாருடைய கையின் கீழே ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். எனக்காக ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் திருநெல்வேலி பட்டணத்தில் இடம் வாங்க வேண்டியிருக்கு, அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.